இங்கே கியூ போடுறீங்க, இங்கே கியூ போடலிங்க சார். டெஸ்க்கு போடுறீங்களா? இன்னும் போடலிங்க சார். ஆனால் ஒரு இப்படி கொண்டு வந்து இப்போ நம்ம ஸ்லாட் தர்ஷன் போட்டால் இங்கே வெயிட்டிங் ஹால் போட்டிங்க சார். இங்கே ஃப்ரீ தர்ஷனுக்கு இங்கே வெயிட்டிங் ஹால் போட்டு இப்படியே மேற்பாச வழியாக கொடுத்து. கோவிலில் திடீரென அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அவரிடம் பக்தர்கள் குறைகளை கூறியுள்ளனர். மத்த நாள்ல கியூ போடுறாங்க, எல்லா பக்கம் அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கிடையாது, மொத்தமா அடைச்சு வச்சிருக்காங்க. ஜனம் உள்ள விடல. பொதுமக்கள் பள்ளி அறைக்கு 50 ரூபாய் வசூல் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க ஐயா? பள்ளி அறைக்கு 50 ரூபாய் வசூல் பண்றாங்க ஐயா. உள்ள அலோடு உள்ள சாதாரண தரிசன டிக்கெட் தான் நீங்க பள்ளி அறைக்கு டிக்கெட்லாம் நீங்கள் விட்டுருங்க. இப்போ இங்கே கியூ போடுறீங்க, இங்கே கியூ போடலிங்க சார். டெஸ்க்கு போடுறீங்களா? இன்னும் போடலிங்க சார். ஆனால் ஒரு இப்படி கொண்டு வந்து இப்போ நம்ம ஸ்லாட் தர்ஷன் போட்டால் இங்கே வெயிட்டிங் ஹால் போட்டிங்க சார். இங்கே ஃப்ரீ தர்ஷனுக்கு இங்கே வெயிட்டிங் ஹால் போட்டு இப்படியே மேற்பாச வழியாக கூப்பிட்டு போனாலும் ஒன்னே பொதுமக்கள் வந்து தேவைப்படுறவங்க மூலவரை போய் பார்க்கட்டும். தேவையில்லாதவங்க கொடிமரத்தான உழுந்து கும்பிட்டு எப்போதும் போற மாதிரியே விட்டுட்டோம்பா 4 பக்கமும். இதுதான் நான் வைக்கிறது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது சில முடிவுகள் நம்ம எடுப்போம். ஏன் எடுப்போம்னா கூட்டம் வந்து ஒரே நேரத்தில் அதிகமாக வரும்போது எல்லாரும் வந்து ஒவ்வொரு என்ட்ரி நம்ம ஃப்ரீயாக விடும்போது என்ன ஆகும்னா ஒரு இடத்துல வந்து குமிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாருக்காவது ஒரு மயக்கம் வருது, இப்போ தரிசனம் பண்ணவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கூட்டம் குவிஞ்சிருச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல, அதையும் கோயில் நிர்வாகத்துக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம சில நடவடிக்கைகள் எடுப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். பட் ஆனால் உங்களுக்கு நியாயமாக என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா நமக்கு என்னன்னா இப்போ ஒரு விஷயம் இல்லைம்மா, ஏன்னா இப்போ நீங்கள் பைக்கு பார்க்கிங்குமே நீங்கள் யோசிங்களேன். நம்ம லாக்கு போடலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க, கார் இங்கே நிப்பாட்டிட்டு போயிட்டாங்கன்னா உள்ளே வரவங்களுக்கே வசதி இல்லாமல் போயிடும், இந்த தெருவை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம இந்த கேட்டை எடுக்க சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிற அப்படின்னா எடுக்க சொல்லிடுறேன். பட் இங்கே வந்து கார் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க, எல்லாமே பண்ணி விட்டுறாங்க, கார் ஃபுல்லாக நிற்குது, பைக்கு ஃபுல்லாக நிற்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த சைடு யூஸே பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ நடந்து வரவங்களுக்கும் அந்த கஷ்டமாக இருக்குது. நான் என்ன சொல்ல, நடந்து வரவங்களும் எந்த ஸ்டாப்பும் பண்ணாமல் நான் அலோவ் பண்ண சொல்கிறேன். 2 கேட்டுக்குமே நடந்து வரவங்கள யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நடந்து வரவங்கள நான் அலோவ் பண்ண சொல்கிறேன். வெஹிக்கிள் வந்து நம்ம நிப்பாட்டி வச்சுட்டு நாளைக்கு எல்லாரும் காரை நிப்பாட்டி போயிடுவாங்க, பெரிய வண்டி வேன் எடுத்து வந்து நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க, கல்யாணத்துக்கு வரவங்க வேன் வேணா வந்து நிப்பாட்டிட்டு போயிட்டாங்கன்னா இந்த இடத்துல நடக்க கூட முடியாமல் போயிடும். கரெக்டுங்களா? அப்போ அந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒன் சைடாகவே நம்ம வந்து அதை யோசிக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறேன், இந்த 2 கேட்டையும் நடந்து வரவங்களுக்கு அலோவ் பண்ணுங்க. நடந்து வரவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்க யாரையும். வெஹிக்கிளில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க, வெஹிக்கிளில் வரவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. பட் நடந்து வரவங்கள எந்த காரணத்தையும் ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த பாதையில் எப்பவும் போல நடந்து போகிறவங்க அவங்க பாட்டு யூஸ் பண்ணிட்டு ஊருக்காரங்க அதை எதுவும் ஸ்டாப் பண்ண கேட்டீங்கன்னா வீடு இருக்குங்க தைப்பூசத்துக்கு இந்த கேட்டு உள்ள விட மாட்டாங்க. சரித்திரமே இல்ல ஐயா. லிபர்ட்டி பிரிட்ஜ் அதெல்லாம் லைன் ஐயா, அது லைன். இந்த பக்கம் லைன் 100 கடைங்க வந்து கோயில் வாசல்ல பூ கடைங்க இருக்கு. வெஹிக்கிள் வர்றது இல்ல, அது நான் பேசுறேன். அது நான் வந்து மாநகராட்சி கமிஷனர் சொல்றாங்க சார். நாங்க என்ன பண்றோம், வாரம் வச்சுக்கறோம். எல்லாருக்குமே வந்து அங்க வந்து கடை மாதிரி ஏதாச்சும் ஒன்னு பண்ணி தர சொல்லி ப்ராப்பரா வந்து செட்டிங் பண்றாங்க. அரேஞ்ச் பண்ணுங்க சார். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து கடை வச்சிருக்காங்க சார். அந்த இடத்துல எடுக்க சொல்றாங்க. 2 பேர் பேசுங்க. இதுக்கு மாதிரி நடந்ததெல்லாம் விட்டுருங்க. அந்த இடத்துலயே வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகாத அளவுக்கு ஷெட் மாதிரி போட்டு கடை மாதிரி போட்டு பண்ணி தரேன். பட் ஆனா அந்த கடையை தாண்டி நீங்க வெளில வந்து இது பண்ணுவோம். சரிங்க, அப்படி இருக்கு. இல்ல நான் சொல்றேன், எல்லாரும் அந்த இடத்த காலி. பட் அந்த இடத்துல நீங்க அந்த இடத்த விட்டுட்டு நீங்க வந்து ரோட்டுக்கு வந்து கொடை போட்டு அந்த மாதிரி பண்றதை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா நாளைக்கு கோயிலுக்கு உள்ள வரவங்க வெளியில போறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு ஈவனா நான் பண்ணி தர சொல்றேன். நான் அதுல பண்ணி உள்ள தள்ளி வச்சு கடை மாதிரி கொடையே தேவையில்லை, ஷெட் மாதிரி பண்ணுங்க. விடுங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. சரிங்களா? வெளியில அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க வெளிய வைக்க மாட்டோம் சார். அதெல்லாம் தெரியுமா? இத்தனை வீடு இருக்கிறவங்க கேட்டு போட்டு வச்சுக்கிறாங்க, வண்டி எல்லாம் வந்து நின்று. தெளிவா சொல்றோமா, இந்த கேட்டை எடுத்துட்டோம்னா நாளைக்கு பெரிய வண்டி கேட் எடுக்கணும்னு சொல்ல, நாங்க கேட் எடுக்கிறது எங்களுக்கு நல்லதுதான். எங்களுக்கு ஒன்றும் நாங்க தப்பு சொல்லிட்டு வீடுக்குள்ள. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.